சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். குழந்தையினுடைய பசியை ஆற்றுவதற்கு தாய்மை உணர்வோடு பார்வதியாக இருக்கக்கூடிய அந்த உமையம்மையே நேரடியாக வந்து அவருக்கு அந்த குழந்தைக்கு ஞானப்பாலினை ஊட்டி அதனுடைய பசியை தணித்ததாக நான் புராணங்களிலே படித்திருக்கிறேன். அப்படி உமையம்மையே வந்து ஞானப்பால் ஊட்டியதால் தான் நாளும் இன்னசையால் தமிழ் பிறப்பும் ஞான சம்பந்தனாக அந்த குழந்தை உருவாயிற்று என்பதும், அதை ஒட்டி அந்த குழந்தை தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று அழகிய தமிழிலே அந்த குழந்தை பாடியதாகவும் நான் படித்திருக்கிறேன். பேரவையினுடைய தலைவர் அவர்களே, அன்றைக்கு ஒரு மழலையினுடைய அழுகுரலுக்கு உமையம்மை நேரடியாக வந்து இறைவியே வந்து பால் ஊட்டினார். மலைமகள் அன்றைக்கு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினார். ஆனால் இன்றைக்கோ தமிழ்நாட்டிலே பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய எந்த குழந்தையும் பசியிலே அழவே கூடாது என்று தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக நம் உள்ளம் கவர் கல்வனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு நமக்கு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய அறிவுரைக்கிணங்க நாடே போற்றும் வகையில் நடந்து கொண்டது மட்டுமன்றி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லாததையும் நாங்கள் செய்வோம் என்று நாட்டுக்கே வழிகாட்டியாக மட்டுமின்றி உலக நாடுகளை இன்றைக்கு பின்பற்றும் வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார்கள். 1924ஆம் ஆண்டு நீதி கட்சியினால் சென்னை 1000 விளக்கு பகுதியிலே தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் இன்றைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் பயன்பெறத்தக்க அளவில் மதிய உணவு திட்டம் சத்துணவு அளிக்கும் திட்டங்களாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என்னுடைய அருமை நண்பர்களுக்கு நான் சொல்வேன், உங்கள் தேர்தல் அறிக்கையிலே 2 முறை இதே திட்டத்தை அறிவித்து தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் இதை சொல்வோம் செய்வோம் என்று சொல்லி ஒரு முறையும் இங்கே சொல்கிறீர்களே, பேசுகிற போதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி, நீங்கள் 2 முறை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்து 10 ஆண்டு காலத்திலே உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒன்றை தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி பசிப்பிணி நீக்கும் மருத்துவராக நம்முடைய தாயுமானவராக இருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி ஒரு மாபெரும் சாதனையினை நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை நான் இந்த அவையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சமூகத்தில் மகளிருடைய பங்கை முறையாக அங்கீகரிக்கக்கூடிய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திய போது இந்த திட்டத்தை எப்படி இவர்கள் செயல்படுத்தப் போகிறார்கள் என்று பலர் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலரோ எங்கே இவர்கள் எப்போது இடறி விழுவார்கள், ஸ்டெடியாக இருக்கிறார்களே, இந்த திட்டத்தை தைரியமாக கொண்டு வந்திருக்கிறாரே முதலமைச்சர், இதை நிறைவேற்ற முடியுமா, எந்த சமயத்தில் இவர்கள் இடறி விடுவார்கள் என்கின்ற நப்பாசையோடும் சிலர் இதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் தாண்டி அவர்களுடைய இந்த நயவஞ்சக எதிர்பார்ப்பை எல்லாம் தவிடுபடியாக்கி 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் தொடர்ந்து கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதை இந்த நாடே வியந்து பாராட்டுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்று வங்கி கணக்கில் அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கக்கூடிய அந்த நாள் தான் அந்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக ஆக்கி இருக்கிறது என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரியினுடைய ஆய்வு பேராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த மகளிர் உரிமை தொகையை எதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தால், சேமிப்பாகவும் குழந்தைகளுடைய படிப்பு செலவு, மருத்துவ செலவு போன்ற அத்தியாவசிய செலவினங்களுக்கும் இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மகளிர் உதவி பெறும் வகையில் ஒரு மாபெரும் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருவது இன்றைக்கு உலகளாவிய அளவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டுதலை பெற்று தந்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க மகளிரை எங்கும் அலைந்து திரிந்து அவர்களை அலையாமல் வைக்க அவருடைய இல்லங்களுக்கு அருகிலேயே அவர்களுக்கு விண்ணப்பத்தை பெற்று
பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் அவற்றை சரிபார்த்து அவர்களுடைய வங்கிக் கணக்கில் உரிமை தொகையானது வரவு வைக்கப்படுகிறது. மகளிர் இல்லம் தேடி வரும் உரிமை தொகை மாண்புமிகு முதல்வரிடமிருந்து வரும் ஒரு அன்பு பரிசாகவே 1 கோடிக்கும் மேலான மகளிர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதே வேளையில் நான் ஒன்றை சொல்வேன். இந்தியாவில் இதே போன்ற ஒரு திட்டம் மேற்கு வங்காளத்தில், மத்திய பிரதேசத்தில், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற இருக்கக்கூடிய மாநிலங்களில் இதே போன்றிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அண்மையிலே வந்திருக்கக்கூடிய சில நாளேடுகளுடைய செய்திகளின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் அவர்கள் எதற்காக அறிவித்தார்கள்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் வருகிறது என்று அறிவித்தார்கள். அதை அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் முடிந்தவுடன் ஜெயித்த கையோடு அங்கே அமைந்திருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுமார் 15 லட்சம் பயனாளிகளை அந்த திட்டப்பட்டியலிலிருந்து நீக்கி இருப்பதாக இன்றைக்கு அவர்கள் செய்தி வந்திருக்கிறது. அதாவது ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்ட காரணத்தில் முதலே கையெழுத்து எதற்கு போட வேண்டும்? டிஎல் பயணத்துக்கு கையெழுத்து போடலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது சத்துணவிலே முட்டை அளித்து கையெழுத்து போட்டார்கள். இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய திட்டங்களுக்கு கையெழுத்து போடலாம். ஆனால் 15 லட்சம் பேரை ஒரேடியாக ஒரே கையெழுத்திலே வெளியேற்ற இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த பட்டியலில் இருந்து பிஜேபி அரசாங்கம் என்பதை நான் சொல்லவில்லை. நண்பர்களே, நாட்டிலே வரக்கூடிய நல்லேடுகள் பல இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அவர்களை வெளியேற்றுவதன் காரணமாக மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய வருவாய் பற்றாக்குறையை அவர்கள் 46,000 கோடியாக குறைத்திருக்கிறோம் என்று இதில் பெருமை வேறு பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, கலைஞர் கனவு இல்லம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தியதற்கு பிறகும் கூட வருவாய் பற்றாக்குறையை நாம் இன்றைக்கு 69,000 கோடியிலிருந்து 41,000 கோடியாக குறைத்துதான் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய. சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் செய்திகளில் பார்க்கலாம்.